நீதிபதி மரியாதைராமன் கதைகள் 2 ஆயர்குல மாதர்கள். ஊரில் 2 ஆயர்குல மாதர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் வீடும் எதிர் எதிரே அமைந்திருந்தன. ஒருத்தி பெயர் யசோதை, மற்றவள் பெயர் வேணி. யசோதையிடம் நிறைய பசுக்கள் இருந்தன. வேணியிடம் மிகக் குறைந்தளவே பசுக்கள் இருந்தன. இருவரும் பால், மோர், தயிர், நெய் விற்பவர்களே. யசோதை ஊதாரித்தனமாக செலவுகள் செய்பவள். ஆனால் வேணி சிக்கனமானவள். ஒருநாள் யசோதை வீட்டிற்கு விருந்தினர் ஏராளமாக வந்துவிட்டனர். அவர்களுக்கு விருந்து வைக்க பலகாரங்கள் செய்வதற்கு போதுமான அளவு நெய் அவளிடம் இல்லை. ஆகையால் எதிர் வீட்டுக்காரி வேணியிடம் சென்று ஒருபடி நெய் கடனாகப் பெற்றுக் கொண்டாள். வெகு நாட்களாகியும் யசோதை வேணியிடம் நெய்யைக் கொடுப்பதாக தெரியவில்லை. ஆகையால் ஒருநாள் வேணி யசோதை வீட்டிற்குச் சென்று நெய்யைக் கொடுக்குமாறு கேட்டாள். அதற்கு யசோதை, உன்னிடம் எப்போது நான் நெய் வாங்கினேன் என்று கூறிவிட்டாள். இதன்பின் இவர்கள் வழக்கு நீதிபதி மரியாதை ராமனிடம் சென்றது. அவர் இருவரிடமும் வழக்கை நன்கு விசாரித்தார். பின் நீதிமன்றத்துக்குப் பக்கத்திலேயே ஓர் ஆழம் இல்லாத பள்ளம் வெட்டி அதில் சேரும் சகதியும் உண்டாக்கச் செய்தார் அவர். பின 2 கிளிஞ்சல்களும் 2 செம்புகள் நிறைய தண்ணீரும் பள்ளத்துக்கு அருகில் வைக்கச் செய்தார். முதலில் யசோதையையும் 2வது வேணியையும் சேற்றில் இறங்கி நடந்து வந்து பின் செம்பில் உள்ள தண்ணீரால் கால் கழுவி வரச் சொன்னார். முதலில் யசோதை சேற்றில் வேகமாக நடந்து வந்து பின் செம்பில் உள்ள தண்ணீரால் காலைக் கழுவினாள். சேறு சரியாகப் போகவில்லை. சேறு அப்படியே இருந்தது. அடுத்து வேணி சேற்றில் இறங்கி நடந்தாள். பின் கிளிஞ்சலால் காலில் உள்ள சேற்றைச் சுத்தப்படுத்திய பின் செம்பிலுள்ள தண்ணீரால் கால்களைச் சுத்தமாகக் கழுவிக் கொண்டு வந்தாள். செம்பிலும் சிறிது தண்ணீர் மிச்சமாக இருந்தது. அடுத்து மரியாதைராமன் யசோதையை அழைத்து உன வழக்கு என்ன என்று கேட்டார். தான் நிறைய பசுக்கள் வைத்திருக்கிறேன். எனக்கு அவற்றால் போதுமான அளவு நெய் கிடைக்கிறது. ஆனால் வேணியிடம் மிகக் குறைந்தளவே பசுக்கள் இருக்கின்றன. அப்படியிருக்க நான் அவளிடம் நெய் கடனாக வாங்க வேண்டிய அவசியமில்லை. என்னை அவமானப்படுத்த வேண்டுமென்பதற்காக என்மேல் இவ்வாறு வழக்கு நொடுத்துள்ளாள் என்றாள் யசோதை. வேணி காலில் உள்ள சேற்றை கிளிஞ்சல்களால் வழித்து எடுத்துவிட்டு தண்ணீரால் கால்களைச் சுத்தமாகக் கழுவிய பின் சிறிது தண்ணீரும் செம்பில் மிச்சம் இருக்கிறது. ஆகையால் அவள் சிக்கனக்காரி. நீயோ காலில் உள்ள சேறு போகாமல் அவ்வளவு தண்ணீரையும் செலவழித்துவிட்டாய். இதிலிருந்தே நீ ஊதாரி எனத் தெரிகிறது. ஆகையால் நீ வேணியிடம் நெய் கடனாக வாங்கியிருக்கிறாய் என்பது உறுதியாகிறது என்றார் மரியாதைராமன். யசோதையும் வேணியிடம் நெய் கடனாக வாங்கிக் கொண்டதை ஒத்துக்கொண்டாள். பின் கடனாக வாங்கிய நெய்யை வேணியிடம் கொடுக்க யசோதைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இத்தீர்ப்பை அனைவரும் பாராட்டினார்.